நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அதாவது நம்ம தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததிலிருந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய 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 அழுத்தம் அப்படின்றது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? அது மட்டும் கிடையாது, அவரை சப்போர்ட் பண்றவங்களுக்கும் வந்து இப்போ அழுத்தம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தளபதிக்கு வந்து என்னென்னமோ அழுத்தம் கொடுத்தாங்க. கரூர் இஷ்யூவாக இருக்கட்டும், ஜனநாயகன் இஷ்யூவாக இருக்கட்டும், சிபிஐ என்கொயரியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் கொடுத்தாலும் சரிதான், மக்கள் வந்து தளபதி பக்கம் நிற்கிறதாலேயே வந்து எதுவும் பண்ண முடியல. ஸோ சிஎஸ்கே தளபதி, ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியும், தளபதி வந்து சிஎஸ்கேவோட பிராண்ட் அம்பாசிடராக இருந்தார் ஒரு காலத்தில். ஸோ அந்த அளவுக்கு வந்து தளபதிக்கு வந்து சிஎஸ்கேவும் வந்து பிடிக்கும், சிஎஸ்கேவுக்கும் தளபதியை வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ரீசெண்டாக நம்ம தளபதி விஜயும் எம்எஸ் தோனியும் வந்து சந்திச்சு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்து அது வந்து செம்ம ட்ரெண்டிங் வைரல் ஆச்சு. இப்போ என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஜெயிலர் படத்திலிருந்து வர ஹுக்கும் பாட்டை வந்து பயன்படுத்தி இருந்தாங்க. நம்ம தோனி வந்து நடந்து போகிறதா இருக்கட்டும், அந்த மாஸ் பிஜிஎம் இதெல்லாம் வச்சு அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து எங்களை கேட்காம வந்து எப்படி நீ வந்து எங்களுடைய பாட்டை நீ வந்து பயன்படுத்தலாம், தோனிக்கு வந்து எங்ககிட்ட கேட்காம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு வந்து ஹைகோர்ட்ல வந்து கேஸ் வந்து கொடுத்துருக்காங்களாம். யாரு? சன் டிவி. ஏன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து வேற ஒரு டீம், சிஎஸ்கே வேற டீம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா வந்து சிஎஸ்கே அப்படின்னாலே அந்த விசில் தாங்க, விசில் போடு, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்கன்ற மாதிரி அந்த விசில் தாங்க சிஎஸ்கேவோட அடையாளம். ஆனால் அந்த ஒரு விசில் சின்னம் தான் நம்ம தளபதி விஜய்க்குமா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேடியத்தில் இருக்கட்டும், நீங்கள் வந்து சிஎஸ்கேவில் வந்து அந்த பாட்டை வந்து பயன்படுத்தாதீங்க, விசில் போடு சாங் வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து திமுக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து அழுத்தம் வந்து கொடுத்துருந்தாங்களாம். ஆனால் அதெல்லாம் வந்து கேட்காம இல்லவே இல்லை, இது எங்களுடைய அடையாளம், இப்போ கிடையாது, பல வருஷமாக நாங்கள் அந்த பாட்டை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம், எங்களுடைய அடையாளம் இது, இதை எப்படி நாங்கள் விட முடியும்? ஸோ நீங்கள் விசில் வச்சுலாம் வந்து பண்ணுவீங்களா? விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த விஷயங்கள் நடக்குமா? தோனிக்கு வந்து நீங்கள் ஹுக்கும் பாட்டு வந்து பயன்படுத்திருக்கீங்க, அந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து சன் பிக்சர்ஸ் தானே, ஸோ நாங்கள் வந்து கேஸ் கொடுக்குறோம், இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து ரிவெஞ்ச் கொடுத்துருக்காங்களா. ஸோ தளபதி விஜய் மேலே எந்த அளவுக்கு வந்து பயம் இருக்குன்னு பாருங்க. ஆனால் இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி வந்து விசில் சத்தம் இதுக்கப்புறம் வரப்போகிற ஐபிஎல் மேட்சில் வந்து தெரிக்க போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.